வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்த போருக்கு மத்தியில் இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தெரிய வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி புல்வாமா மாவட்டத்தின் சிறு நகரமான பாம்பூர் மேலுள்ள வான் பகுதியூடாக பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17 போர் விமான ஊடுருவல் செய்ய முயற்சித்த போது இந்திய விமானப்படை விமானத்தால் ஏவப்பட்ட வானிலிருந்து வான் இலக்கு தாக்குதல் ஏவுகணை பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானமான JF-17 தண்டர் சீனாவின் செங்-2 விமான கழகம் மற்றும் பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கம்ப்ளெக்ஸ் ஆகியவற்றினால் கூட்டாக உருவாக்கப்பட்ட 4ஆம் தலைமுறை ஒற்றை என்ஜின் பல் செயல்பாட்டு இலகுரக போர் விமானம். இந்த சுட்டு வீழ்த்துதல் 26 பேரை கொண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக வந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் என்று குறியீட்டு பெயர் பெரிய அளவிலான இராணுவ பதிலடியின் ஒரு பகுதி. இந்திய அதிகாரிகள் கூறியது போல் பாகிஸ்தான் இராணுவ நிறுவல்களை விட தீவிரமாக உள்கட்டமைப்பை மையமாக கொண்டு இந்திய படைகள் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டன. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத உள்கட்டமைப்பு மட்டுமே தாக்கப்பட்டது. பாகிஸ்தான் இராணுவ இலக்குகள் தாக்கப்படவில்லை என்பது இந்தியாவின் நிலைப்பாடு. அதனால் பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு இந்தியா உரிமை கோரவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தின் பாகங்கள் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பாகிஸ்தான் விமானம் வீழ்த்தப்பட்டது குறித்து தகவல் எதையும் வெளியிடவில்லை. ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் செக்டாரில் உள்ள ராஜாசக் கிராமத்திற்கு அருகே ஜெட் விமானத்தின் பாகங்கள் வெவ்வேறு இடங்களில் வீழ்ந்ததாக தெரிய வருகிறது. தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள பாம்பூரில் உள்ள உயன் கிராமத்திற்கு ஒரு பறக்கும் பொருள் வீழ்ந்துள்ளது. அதுவும் பெரும்பாலும் பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17 போர் விமானத்தின் சிதைவடைந்த பாகங்களில் ஒன்றாக இருக்கலாம். இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்தூரின் ஒரு பகுதியாக எல்லையை தாண்டி நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கின் வானத்தில் ஜெட் விமானங்கள் பறந்து கொண்டிருந்த போது இது நடந்தது. உயன் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளி அருகே ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து ஏதோ விழுந்ததாகவும் அதைத் தொடர்ந்து வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் உள்ளூர்வாசி ஒருவர் தெரிவித்தார். வீழ்ந்த பறக்கும் பொருள் தீப்பிடித்ததாகவும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மற்றும் அவசர குழு சம்பவ இடத்தை அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. உள்ளூர்வாசி ஒருவர் அது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை, அது குறித்து எங்களுக்கு இன்னமும் எந்த விவரமும் கிடைக்கவில்லை, ஆனால் அது விழுந்த பிறகும் வெடிப்புகள் கேட்டன என்று கூறினார். இராணுவம் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளது. மேலும் தற்போது அந்த இடத்திற்கு அருகில் யாரையும் செல்ல அனுமதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் விமானப்படையின் விமானியால் வெளியேற முடியவில்லை என்றும் அவர் இறந்துவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகவும் ஒரு முக்கிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. JF-17 அழிவு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்களையும் பெரிய அளவிலான மோதலுக்கான அபாயத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த நிகழ்வு இந்திய இராணுவத்தின் செயல்பாட்டு திறன்களை குறிப்பாக பாகிஸ்தானால் நிலைநிறுத்தப்பட்டு சீனாவால் வழங்கப்பட்ட மேம்பட்ட இராணுவ சொத்துக்களுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதில் எடுத்து காட்டுகிறது. பாகிஸ்தான் விமானப்படையின் இந்த ரக விமானங்கள் இந்திய மற்றும் பாகிஸ்தான் இராணுவங்களுக்கு இடையேயான முந்தைய மோதல்களில் இடம்பெற்றுள்ளன. சீன இராணுவ விமான போக்குவரத்து நிபுணர் ஃபு கியான்ஷாவ் கூறுகையில், இந்த மாற்றம் பாகிஸ்தானின் JF-17 போன்ற இலகுரக தளங்கள் இந்தியாவின் கனரக ஜெட் விமானங்களை சவால் செய்ய அனுமதிக்கிறது என்று தெரிவித்தார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கையின் கீழ் இந்திய பாதுகாப்பு படைகள் தடை செய்யப்பட்ட தீவிரவாத தலைமையகங்களை குறிவைத்தன. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்துள்ள 9 மறைவிடங்களில் இந்திய விமானப்படை இரவு நேர தாக்குதல்களை நடத்தியதாக புதன்கிழமை இந்திய அதிகாரிகள் கூறியுள்ளனர். தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களான லஷ்கர்-இ-தொய்பா LAT, ஜெய்ஷ்-இ-முஹம்மது JEM மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் உட்பட இந்திய எதிர்ப்பு தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் அதன் உளவுத்துறை ISI-இடமிருந்து ரகசிய உதவியை பெற்று வருகின்றன. இந்த ஆதரவில் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிதி, தளவாட கோட்பாடு மற்றும் இராணுவ உதவி, அத்துடன் நேரடி போர் பயிற்சி ஆகியவை அடங்கும் என்று கூறப்படுகிறது. பெரிய தீவிரவாத இயக்கங்களை தவிர சிறிய அல்லது கிளை தீவிரவாத இயக்கங்களும் உள்ளன. அந்த விதத்தில் எதிர்ப்பு முன்னணி TRF, மக்கள் பாசிச எதிர்ப்பு முன்னணி PAFF, காஷ்மீர் புலிகள் KT போன்று மறுபெயரிடப்பட்ட இந்த இயக்கங்களால் இயக்கப்படும் பயிற்சி முகாம்களுக்கு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து ஆதரவு தந்து அவற்றின் இயங்குதிறனை மேற்பார்வையிடுகின்றனர்.
ஆபரேஷன் சிந்தூரில் குறிவைக்கப்பட்ட பல பயிற்சி முகாம்கள் மற்றும் ஏவுதளங்கள் தற்போது இராணுவ நிறுவல்கள் மற்றும் கண்டோன்மெண்ட் பகுதிகளுக்கு அருகில் நடத்தப்படுகின்றன. பெரும்பாலும் அடிப்படை சுகாதார பிரிவுகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் மதப்பள்ளிகள் என்ற போர்வையில் அவை இயங்குகின்றன. தீவிரவாத இயக்கங்களுக்கு இராணுவ தர தொடர்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று புதன்கிழமை ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கையின் போது இந்தியா தாக்கிய 9 இலக்குகளின் முழுமையான விவரங்கள் இப்போது தெரிய வந்துள்ளன. முதலாவது பஹவல்பூர் மர்காஸ் சுஃப்கான் அல்லா. 2015 முதல் செயல்பட்டு வரும் இந்த மையம் ஜெய்சி முகமது ஜேஇஎம்மின் பயிற்சி மையம் மற்றும் போதனைக்கான முக்கிய மையம் ஆகும். இது ஜேஇஎம்மின் செயல்பாட்டு தலைமையகமாக செயல்படுகிறது மற்றும் February 14, 2019 புல்வாமா தாக்குதல் உட்பட திட்டமிடல் நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் ஜெய்சி முகமது ஜேஇஎம்மின் தலைவர் மௌலானா மசூத் அசார், நடைமுறை தலைவர் முஃப்தி அப்துல் ரவுஃப் அஸ்கார், மௌலானா அமார் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் குடியிருப்புகள் உள்ளன. மசூத் அசார் இங்கு ஏராளமான இந்தியா எதிர்ப்பு உரைகளை நிகழ்த்தியுள்ளார். இளைஞர்களை இஸ்லாமிய ஜிகாத்தில் சேர அழைப்பு விடுத்துள்ளார். ஜேஇஎம் இந்த இடத்தில் தொடர்ந்து ஆயுதம், உடல் மற்றும் மத பயிற்சிகளை நடத்துகிறது. தாக்கப்பட்ட இரண்டாவது இலக்கு முரிட்கேயில் உள்ள மர்காஸ் தைபா. பாகிஸ்தானில் பஞ்சாபில் நங்கல் சக்தானில் 2000 ஆண்டு நிறுவப்பட்ட மர்காஸ் தைபா லக்ஷர்-இ-தொய்பா எல்இடியின் முக்கிய பயிற்சி மையம். இது பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து ஆட்சேர்ப்பு செய்பவர்களுக்கு ஆயுத பயிற்சி மற்றும் மத போதனைகளை வழங்குகிறது. இது ஆண்டுதோறும் சுமார் 1000 மாணவர்களை பல்வேறு படிப்புகளில் சேர்க்கிறது. ஒசாமா பின் லாடன் வளாகத்திற்குள் ஒரு மசூதி மற்றும் விருந்தினர் மாளிகையை கட்டுவதற்கு நிதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்த தளம் 26/11 மும்பை தாக்குதல் நடத்திய அஜ்மல் ஹசாப் உட்பட பலருக்கு பயிற்சி அளித்தது. மூன்றாவது சர்ஜல் அல்லது டெக்ரா கலான். பாகிஸ்தான் பஞ்சாபில் நரோவல் மாவட்டம் ஷர்கர் டெக்லில் அமைந்துள்ள இந்த ஜேஇஎம் தளம் டெக்ரா கலான் கிராமத்தில் உள்ள ஒரு சுகாதார மையத்திலிருந்து செயல்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் சம்பாத்துறைக்கு அருகிலுள்ள சர்வதேச எல்லையிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இது சுரங்கப்பாதை கட்டுமானம், ஆளற்ற விமான நடவடிக்கைகள் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. டாக்டர் என்ற சங்கேத பெயரில் அழைக்கப்படும் முகமது அட்னான் அலி மற்றும் காஷிப் ஜோன் போன்ற மூத்த ஜேஇஎம் தலைவர்கள் முஃப்தி அப்துல் ரவுஃப் அஸ்கர் மேற்பார்வையிடும் இந்த இடத்திற்கு அடிக்கடி செல்கின்றனர். தாக்கப்பட்ட 4வது இலக்கு சியால்கோட்டில் உள்ள மெக்மூனா ஜோயா தளம். சியால்கோட் மாவட்டத்தின் ஹெட்மராலாவில் உள்ள பூட்டா கோட்லி அரசு சுகாதார மையத்திற்குள் அமைந்துள்ள இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் சுகாதார கழகம் தீவிரவாதிகள் ஜம்முவுக்குள் ஊடுருவ பயன்படுத்தப்படுகிறது. ஆயுத கையாளுதல் மற்றும் தீவிரவாத தந்திரோபாயங்களில் இங்கு தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. ஜம்மு பிராந்தியத்தில் பல தாக்குதல்களுடன் தொடர்புடைய முகமது இர்ஃபான் கான் தலைமையில் இந்த முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் 20 தொடக்கம் 25 தீவிரவாதிகள் தங்கியிருக்கும் விதத்தில் இந்த முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. 5வது ஃபர்னாலாவில் உள்ள மர்காஸ் அக்லே ஹதீஸ். ஃபர்னாலாவில் புறநகரில் உள்ள கோட் ஜமெல் சாலையில் அமைந்துள்ள இந்த முகாம் பூஞ்ச், ரஜோரி, ரியாசி பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் தீவிரவாதிகளில் ஊடுருவ செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இங்கு 100 தொடக்கம் 150 தீவிரவாதிகளை தங்க வைக்க முடியும். மூத்த தளபதிகளின் மேற்பார்வையுடன் மக்ரூர் என்று சங்கேத பெயர் கொண்டு காசிம் குஜார், காசிம் காண்டா மற்றும் அனல் ஜரார் ஆகிய 2ஆம் நிலை தலைவர்களை இங்கிருந்து செயல்படுகிறார்கள். தாக்கப்பட்ட 6வது இலக்கு கோட்லியில் உள்ள மர்கஸ் அப்பாஸ். மர்கஸ் சைத்னா ஹஸ்ரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் என்று அழைக்கப்படும் இந்த முகாம் ஷூரா உறுப்பினரும் முஃப்தி அப்துல் ரவுஃப் அஸ்கரின் நெருங்கிய உதவியாளருமான ஹஃபீஸ் அப்துல் ஷாஹூர் தலைமையில் செயல்படுகிறது. இங்கு 100 தொடக்கம் 125 ஜேஇஎம் தீவிரவாதிகளை தங்க வைக்க முடியும். காரி சரார் இந்திய உளவுத்துறை என்ஐஏயால் தேடப்படுகிறார். 7வது கோட்லியில் உள்ள மஸ்கர் ரஷீல் சாஹித். 150 தொடக்கம் 200 தீவிரவாதிகளை தங்க வைக்கும் திறன் கொண்ட ஒரு மரக்கட்டை முகாம். இந்த முகாம் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் ஆயுத பயிற்சி, துப்பாக்கிச்சூடு, பிஏடி நடவடிக்கைகள் மற்றும் உயிர் வாழும் திறன்களின் நிபுணத்துவம் பெற்றது. தாக்கப்பட்ட 8வது இலக்கு முசாஃபராபாத்தில் உள்ள ஷவாய் நல்லா முகாம். ஃபைத் உல் முஜாஹிதீன் என்று அழைக்கப்படும் இந்த லக்ஷர்-இ-தொய்பா முகாம் முசாஃபராபாத் நீலம் சாலையில் உள்ள செலபந்தி பாலத்திற்கு அருகில் 2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் இருந்து செயல்பட்டு வருகிறது. இது மத போதனை, உடல் சீரமைப்பு, GPS பயன்பாடு மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றில் ஆட்சேர்ப்பு செய்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. 26/11 தாக்குதல் நடத்தியவர்கள் இங்கு பயிற்சி பெற்றனர். இங்கு 200 தொடக்கம் 250 தீவிரவாதிகளை தங்க வைக்க முடியும். இதுக்கு வடக்கு காஷ்மீரை குறிவைக்கும் நடவடிக்கைகளுக்கான ஒரு தளமாக செயல்படுகிறது. இறுதியில் 9வது மர்காஸ் சையத்னா பிலால். முசாஃபராபாத்தில் செங்கோட்டைக்கு எதிரே அமைந்துள்ள இது போஜ்பூர் காஷ்மீர் பகுதியில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் முக்கிய மையம்.
இது ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவதற்கு முன்பு தீவிரவாதிகளுக்கான போக்குவரத்து முகாமாக செயல்படுகிறது. இது பொதுவாக 50 தொடக்கம் 100 தீவிரவாதிகளை வைத்திருக்கிறது. இந்த தளத்திற்கு முப்தி அஸ்கர் கான் காஷ்மீரி தலைமை தாங்குகிறார். பாகிஸ்தான் ராணுவத்தின் SSG கமாண்டோவுக்குள் இந்த தளத்தில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். தாக்குதல் நடத்தப்பட்ட போது இந்த 9 தளங்களிலும் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. சில 100 பேர் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.